அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. மிதுன ராசிக்கு குரு சூரியன் சிவராஜ யோகம் எப்படி இருக்க போகுது? இந்த டிரான்சிட்டோட பலன்கள் ஜூலை மாதம் 17ஆம் தேதிக்கு மேலே மிதுனத்துக்கு வாக்குஸ்தானத்தில் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நீங்கள் சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்துக்கு வரும். மிதுன ராசி 2ஆம் இடத்ததிபதி சொல்லக்கூடிய சந்திரன் பலவீனமாக இருந்தாலும் 2ல் இந்த குரு சூரியன்கிற சிவராஜ யோகம் 7ஆம் அதிபதி ப்ளஸ் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு 2ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் குரு அவர் வந்திருக்காரு. கூட இந்த மிதுனத்தை பொறுத்தவரை 3ஆம் அதிபதி சூரியன் ரொம்பவே தனிச்சிருக்கிறது சிறப்பு. எப்பவுமே தனிச்ச யோகாதிபதி நீங்கள் என்ன முயற்சி பண்ணினாலும் அந்த முயற்சிக்குண்டான பலன்களை கொடுக்காம போகவே மாட்டார். அப்போ இந்த 3ஆம் அதிபதி சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு தலை சிறந்த ஒரு யோகம். அப்போ இந்த நேரத்தில் இந்த யோகம் எப்படி செயல்பட போகுது நிச்சயமாக பார்க்கலாம். மிதுன ராசி இவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஹேர்டில்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பணம் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்த ஐடியா எல்லாருக்கும் கொடுக்குறாங்க, இவங்க ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கு தவறான ஐடியா தவறான கம்யூனிகேஷன் தான் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா மிதுனராசி பொறுத்தவரை யார்கிட்டையும் ஐடியா கேட்கவே கூடாதுங்க. ஹெல்ப்பிங் அப்படிங்கிறது சுத்தமாக ஆகவே ஆகாது. ஆல்ரெடி நீங்களே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன் தான். இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி நடந்திருக்கும். ஜென்ம குரு உங்களையே 1.5 வருஷம் எதெல்லாம் பாசிட்டிவ் எதெல்லாம் நெகட்டிவ் யாரெல்லாம் நம்பலாம் யாரெல்லாம் நம்பக்கூடாதுங்கிறது பெரிய ஒரு வாழ்க்கை பாடத்தை ஆல்ரெடி ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. ஸோ காசு இருந்தால் மட்டும்தான் உறவுகள். பாதகாதிபதி எப்போ வருவார்? காசு நீங்கள் செலவு பண்ணால் வருவாங்க. இப்போ உறவு எப்போ வருவாங்க? நீங்கள் காசு செலவு பண்ணால் தான் வருவாங்க. இன்றைக்கி மிதுனராசியை பொறுத்தவரையும் நீங்கள் என்ன வேணாலும் இருங்க, நீங்கள் காசு செலவு பண்ணாட்டி உங்களோட உறவு உங்கள் பக்கத்தில் வரவே வராது. அது அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், தங்கச்சியாக இருக்கட்டும். நீங்கள் பணம் ஃபினான்ஷியல் நீங்கள் என்ன தான் பாசத்தை கொட்டி கொட்டி பேசுனீங்கனாலும் நீங்கள் இந்த பணத்தை செலவு பண்ணுற மாதிரி இல்லை. பாதகாதிபதி எங்கெங்கே சம்மந்தப்பட்டாலும் அந்த இடமெல்லாம் ஃபினான்ஷியல் பண்ணாமல் ஒரு துரும்ப கூட உங்களால் அசைக்க முடியல. இன்றைக்கி நீங்கள் பணம் செலவு பண்ணி தான் ஒரு விஷயங்களும் பண்ணுற மாதிரி இருக்குது. நிறைய திறமை இருக்குங்க மிதுன ராசி பொறுத்தவரை. அந்த திறமை அப்படிங்கிறது இன்றைக்கி நீங்கள் இருந்திருக்க வேண்டிய இடம் அப்படிங்கிறது இந்த அறிவு சார்ந்த தொழிலில் மார்க்கெட்டிங். நீங்கள் தான் மார்க்கெட்டிங்கு, நீங்கள் தான் ஏர்ஃபோர்ஸு, நீங்கள் தான் பார்த்திங்கன்னா விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறது, நீங்கள் தான் சிபிசிஐடி, இது எல்லா ப்ரொஃபஷனலுமே உங்களோட தான். புதன் ப்ளஸ் ராகு, புதன் ப்ளஸ் கேது. இப்போ குரு புதன் டீச்சர் அப்படிங்கிறது அங்கேயும் நீங்கள் தான் சம்மந்தப்படுறீங்க. அப்போ அது முளத்திரிக்கோணம் கன்னி பெரிய டீச்சர். அதே போல் பார்த்திங்கன்னா மீடியம் ஸ்கூல் டீச்சர் அப்படிங்கிறது மிதுனம். ஸோ அந்தளவுக்கு எல்லா இடத்துலையும் அறிவு சார்ந்து தொழில் சார்ந்து உங்களை எட்டி பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் இன்றைக்கி நீங்கள் வளர்ச்சிகள் இல்லாமல் இருக்கீங்க. மற்றவங்களோட கம்பேரிசன் பண்ணும்போது உங்களுடைய க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. கலகலப்பாக பேசுகிறவங்க இன்றைக்கி எப்போவுமே யார் எவ்வளோ சோகமாக இருந்தாலும் அந்த இடத்துக்குள்ளே ஒரு எல்லாரையும் சிரிக்க வச்சுக்கிட்டு வெளியே போகக்கூடிய ஒரே பர்சனாலிட்டிஸ் யாருன்னு நீங்கள் தான். இரட்டைத்தன்மை திஸ் ஆர் தட். எனக்கே என்ன வேணும்னு தெரியல, எனக்கே ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது, தயவுசெய்து என்னை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நீங்கள் எல்லாருக்கும் சொல்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இன்றைக்கி 3ஆம் இடத்துல கேது. உங்களுடைய எஃபர்ட்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு பலன் தரவே இல்லை. அடுத்தவங்களுக்கு கொடுக்குது. அடுத்தவங்களோட தொழில் நடத்துகிறீங்க, ஜெயிக்கிறீங்க, அடுத்தவங்களுக்கு சம்பாரிச்சு கொடுத்துட்டு வந்துடுறீங்க. நல்லா பாருங்கள், 2-3 மல்டி பிஸ்னஸ் பண்ணுறீங்க. 2-3 பிஸ்னஸ் பண்ணியும் அதில் பேசிவ் இன்கம் எடுக்க முடியாமல் அண்ணங்கிட்ட ஒரு பிஸ்னஸ்ஸு, அப்பா கிட்ட ஒரு பிஸ்னஸ்ஸு, நீங்கள் ஒரு பிஸ்னஸ். ஸோ அவங்க 2 பேரும் நல்லா க்ரோ ஆகிட்டே இருக்காங்க. நீங்கள் வச்சுருக்க பிஸ்னஸ் மட்டும் அப்படியே ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இது பொறுத்து தான் மிதுனத்தை பொறுத்த வரையும் போயிட்டே இருக்குது. இன்னுமே சுச்சுவேஷன் சொல்லணும்னா சனீஸ்வர பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிற பர்சனல் க்ரோத் இல்லை, கரியரில் இல்லை, ஃபினான்ஷியல் லெவல் அந்த தொழில் நினச்சி ஒரு நாட்களும் பயப்படாத ஆட்கள் இல்லை. ஆனால் என்ன வெளியே காமிச்சுக்க இருக்கீங்க. புதன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வெளியே காமிச்சிக்கவே மாட்டாங்க. தனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது தாங்கவே மாட்டாங்க. ஸோ 8 கிரகம் இங்கேருந்து புதனை பிடிச்சி இழுத்தா புதன் பார்த்திங்கன்னா எல்லாரையும் கீழே தள்ளி விட்டுரும். ஸோ அந்தளவுக்கு ஒரு அறிவு பெயர் போன ராசி. நீங்கள் படிச்சிருக்கீங்க, படிக்கல, பார்க்குறதுக்கு ரொம்பவே பர்சனாலிட்டி சார். ஸோ புதன் அப்படிங்கிற கிரகம் பார்த்திங்கன்னா இன்னும் சம்மந்தப்படும் போது எல்லாரையும் நகைச்சுவை பேசி நகைச்சுவை கலகலப்பு இசை நடிப்பு நாட்டியம். நீங்கள் தான் டான்ஸுங்க, நீங்கள் தான் எல்லா விஷயத்துலேயும் முன்னிருந்து எல்லாத்தையும் செய்ய போகிறீங்க. அப்போது எல்லாத்தையும் செஞ்சு கடைசியில் ஏதாவது ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறத எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டு நீங்கள் ஓரமாக ஒரு சோகமாக இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி டிரான்சிட் அப்படிங்கிறது இருந்திருக்கு. சனீஸ்வர பகவான் வேலை நினச்சி தொழில் நினச்சி பட்ட அவமானங்கள் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைகள் தான் இருந்திருக்கு. இன்றைக்கி பாருங்கள், 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய ராசியில் குறைந்தீங்க. அதாவது ஆப்போசிட் ஒய்ஃப் என்ன சொன்னாலும் சரி, மேரேஜ் லைஃப்பில் என்ன ப்ராப்ளம் அவங்களுடைய இழுப்புக்கு நீங்கள் போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. உங்களால் நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு நாட்களும் இந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா மேரேஜ் லைஃப்பில் என்ன ஒய்ஃப் சொன்னாலும் சரின்னு கேட்குற மாதிரி. ஈவன்
மேரேஜ் லைஃப்பில் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் சரின்னு கேட்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் மட்டும்தான் நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. இன்றைக்கி தூக்கம் அப்படிங்கிறது இல்லை. 10ஆம் இடத்துலேருந்து சனீஸ்வர பகவான் 12ஆம் இடத்த பார்க்கறதுனால தூக்கம் அப்படிங்கிறது இல்ல. பாதகாதிபதி ராசியில சைலன்ட்டா உங்கள இந்த டிரான்சிட் அப்படிங்கிறது கில் பண்ணியிருக்கு. உங்களுடைய ஆக்டிவிட்டி கில் பண்ணியிருக்கு. உங்களோட ஆட்டிட்யூட கில் பண்ணியிருக்கு. அந்த அளவுக்கு எல்லா விதத்திலயும் கடினமாக அஃபெக்ட் ஆயிருக்கீங்க. நிதர்சனமான உண்மை. யாருக்கும் தெரிஞ்சிருக்கா? தெரியவே இல்ல. செய்யாத தப்புக்கு தண்டனை, செஞ்ச செயலுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்காம ஏதோ ஏனோ தானோன்னு இருக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இன்னைக்கு இந்த மிதுன ராசியை பொறுத்தவரை இருக்குங்க. எல்லாரையும் சரின்னு கேட்குறீங்க. உங்கள சரின்னு கேட்கறக்கு, அரவணைக்கிறக்கும், ஒரு பாசிட்டிவிட்டி சொல்றதுக்கும் ஆளுகள் இல்லை. அப்படி இருந்தாலும் புதன் இருக்காரு. பயப்பட தேவையில்லை. புதனுடைய ஒரு கிரகம். எல்லாரையும் புதன் வீழ்த்திருவார். 10 ராகுக்கு சமம் அந்த புதன். அப்போ இந்த புதனோட ராசியில பிறந்தனால எல்லாரும் பண்ணுறதே இன்னைக்கு உங்களுக்கு தெரியுதுங்க. எங்களுக்கு தெரியாம எல்லாம் இல்லவே இல்லை. யார் என்ன நெகட்டிவ் பண்ணாலும், நெகட்டிவ் பேசினாலும், உங்களுக்கு நெகட்டிவ் பண்ணாலும் அவங்களோட விஷயங்கள் கண்கூடாக உங்களுக்கு தெரிய வருது. தெரிஞ்சும் அதை வந்து நீங்கள் சரின்னு கேட்டு அந்த விஷயங்களை அவங்கக்கிட்ட தோத்துக்கிட்ட மாதிரியே நீங்களும் வந்து நடிச்சிட்டு இருக்கீங்க. அப்போ இந்த விஷயங்கள்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் மாறப்போகுது. ஃபஸ்ட்டு இந்த குரு சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கிறனால வருமானம் சார்ந்த தொய்வு, வருமானம் சார்ந்த ஸ்ட்ரகிள்ஸ் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. 2ஆம் இடத்துல சூரியன் தைரியமாக பேச போகிறீங்க. தன்னம்பிக்கையாக பேச போகிறீங்க. ஸோ சூரியன் இத்தனை நாளாக வந்து ஒரு ஒரு அவமானப்பட்டு பேசினவங்க மத்தியில் இனி அதெல்லாம் இல்லை. தயவுசெய்து போயிட்டு வாங்க. இனியெல்லாம் நான் அவமானப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத இப்படி தைரியமாக பேசிட்டாங்களே அப்படின்னு நீங்களே உங்கள் மேலே ஆச்சரியப்படுறதுக்கு உண்டான விஷயங்கள் தான் இனி நடக்க போகுது. இப்போ ஃபஸ்ட்டு தைரியத்துக்கு உண்டான காரக கிரகம் சூரியன் 2ஆம் இடத்தோட சம்மந்தப்படுறதுனால ஒரு விஷயத்தை தைரியமாக பண்ண போகிறீங்க. இப்போ 2ஆம் இடம் வருமானம். அப்போ வருமானத்துக்காக ஒரு விஷயம் தைரியமாக பண்ண போகிறீங்க. தொழிலா இல்லை வேலையா அப்படிங்கிறது 2 விஷயத்தையும் நடந்துட்டுருக்கு. ஒரு பாசிவ் இன்கம் உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசிச்சுட்டு இருந்த நீங்கள் இன்றைக்கி அதை விட்டுட்டு ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறதுல இறங்கிடலாம் அப்படிங்கிற தைரியமாக ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டு இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்போ அந்த குரு அப்படிங்கிற கிரகம் தைரியமாக நீ பண்ணு, நான் வந்து பணம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணுறதுனால இந்த குரு சூரியன் ஒரு தைரியத்தோட, ஒரு அங்கீகாரத்தோட, ஒரு வேலை வாய்ப்புகளையும் சரி, ஒரு தொழில் சார்ந்த ஒரு யோகத்தையும் கொடுக்குறது. இதை விட்டுட்டு வெளியே வந்தால் நான் ஸ்டாப் ஆயிடுவேனோ அப்படிங்கிற ஒரு பயத்தை இந்த குரு சூரியன்கிறத ஸ்டாப் பண்ணும். இப்போ ஸ்டாப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பிஸ்னஸில் போய் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வளர்ச்சி எந்த அளவுக்கு அப்படிங்கிறது பர்த் சார்ட். ஸோ இங்கே புரிஞ்சுக்கணும், இந்த டிரான்சிட் அப்படிங்கிறது ஒரு வாய்ப்பை தான் உண்டாக்கி கொடுக்குமோ தவிர்த்து அது லாங் டைமாக, அது ஷார்ட் டைமாக, அந்த வாய்ப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. ஸோ இந்த வாய்ப்பு வருமா? வரும். அப்போ நிறைய உறவு சார்ந்த கசப்புகள், பொதுவாக அந்த உறவு சார்ந்த கசப்புகள் மிதுனம் அதிகமாக இருக்குது. அது காசு கொடுத்தா தான் வந்து செலவு பண்ணினா மட்டும்தான் அது வந்து என்னை பார்க்க வராங்க. ஈவன் அம்மாவோ அப்பாவோ உங்களுடைய ஃபினான்ஷியல் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா அவங்க உங்களையே இன்றைக்கி டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பாசம் அப்படிங்கிறது இன்றைக்கி காமிச்சிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கி உறவு சார்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இனி அதெல்லாமே மாறப்போகுது. குரு ப்ளஸ் சூரியனுடைய காம்பினேஷன், இந்த சிவராஜ யோகம் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் விழுகிறதுனால அப்பா ஆக போகிறீங்க. ஸோ குழந்தை பேருக்கு, குழந்தை ஸ்தானம் அப்படிங்கிறது பலப்படுறதுனால இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் எனக்கு க்ரோத், இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் எனக்கு வளர்ச்சி, படிப்படியாக முன்னேற்றம். ஒரு வீடு இல்லாமல் இருக்கேன் மேடம், இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் உனக்கு வீடு வருமா? இந்த மாதிரி ஒரு டிரான்சிட் டைம் பீரியட் வந்து பெருசாக சப்போர்ட் பண்ணுது. ஸோ குழந்தைக்காக ஒரு பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. ஸோ 9ஆம் இடம்ங்கிறது கௌரவம். என்னோடய கௌரவம் வந்து என்னுடைய பர்சனல் லைஃபோடைய இமேஜ் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. ஆல்ரெடி நான் மேரேஜ் லைஃப்பில் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டேன். செகண்ட் மேரேஜ் லைஃபாக ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்டோட, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட, ஒரு ஹோப்போட இருக்குமா? எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? எனக்கு 9ஆம் இடம்ங்கிறது 2வது திருமணம். அப்போ அங்கே குரு சூரியன் வந்து 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஸோ செகண்ட் மேரேஜ் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் வந்துடக்கூடாது மேடம் எந்த ஒரு விஷயத்துலையும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த டைம் பீரியட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக சப்போர்ட் பண்ணும். ஸோ அந்த பழைய விஷயங்கள்லாம் மறந்துட்டு புதுசாக உங்களுடைய மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறது தொடங்குறதுக்கு இந்த குரு சூரியன் சப்போர்ட் பண்ண போகிறாரு. அதே போல் நிறைய ஆல்ரெடி பிஸ்னஸ் ஐடியாஸை வச்சுருக்கேன். பார்ட்னர்ஷிப் எல்லாம் என்னை ரொம்ப பயன்படுத்துகிறாங்க. நம்ம பிஸ்னஸ் வரலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி 2 மைண்டாக இருக்கவங்களுக்கும் இந்த ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள், வெற்றி நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோப்பை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. ஸோ படிக்கிற குழந்தைகளுக்கும் நிறைய அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது, குரு சூரியனுங்கிறது அச்சீவ்மெண்ட்டுக்கான காரகிரகம் தான். ஒரு பேர் சொல்கிறதுக்கு, ஒரு மெடல் வாங்குறதுக்கு, எல்லாத்துக்குமே ஒரு சிவராஜ யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் தான். அப்போ இந்த யோகம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அச்சீவ் பண்ணுறவங்களுக்கும், ஸ்டேட் லெவலில் நான் வந்து எக்ஸாமினேஷன் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், அதே போல் சென்ட்ரல் லெவலில் எக்ஸாமினேஷன் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், நிறைய வந்து பார்த்திங்கன்னா
பொருளாதாரத்துக்காக ஓடிட்டு இருக்கேன். அதே போல் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு வந்து நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கு வந்து நான் நீட்டுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆல்ரெடி மாக் டெஸ்ட்டில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த நேரம் ஒரு யோகம், ஒரு வெறி எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி குரு சூரியன்கிற காம்பினேஷன் வரும்போது தான் கொஞ்சம் நேரம் சனீஸ்வர பகவான் இதே பார்க்கும்போது வச்சுக்கோங்க நம்ம டவுன் ஆயிடுவோம். அதே குரு சூரியன் பார்த்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எப்படியோ ஒன்று முன்னுக்கு வந்துடணும் அப்படிங்கிற அந்த வெறி, தூங்காமல் ஒரு விஷயத்த பண்ணிகிட்டே இருக்க, தூங்காமல் ஒரு விஷயத்த யோசிச்சுட்டே இருக்கிறோம். அந்த காம்பினேஷன் எல்லாமே இந்த குரு சூரியன் தான். ஸோ இனி அந்த குரு சூரியனால் ஒரு வாழ்க்கை, ஒரு தலை சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. ஸோ ஃபினான்ஷியல் ரிலேட்டடில் அடி வாங்கிட்டு இருந்த மிதுனத்துக்கு இனி ஃபினான்ஷியல் சார்ந்தும் சரி, உறவு சார்ந்தும் சரி, காதல் சார்ந்தும் சரி, வீடு சார்ந்தும் சரி, ஒரு கௌரவமான ஒரு விஷயங்களும் சரி, ஃபேமிலி லைஃப்பில் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்டும் சரி, இனி நீங்கள் எதிர்பார்க்கலாமா? எஸ், இதனால் ஒரு சப்போர்ட்டிவே இல்லைங்க மிதுனத்தை பொறுத்தவரையும். ஆப்போசிட், நீங்கள் கலகலப்பாக இருப்பீங்க, எங்கள் மனைவி அமைதியாக இருப்பாங்க. 7ஆம் இடம்ங்கிறது பாதகம். ஸோ மேற்கொண்டு ஏதாவது பேசுனீங்கன்னா இங்கே ஃபைட் வர காத்துட்ருக்கு. ஸோ அதுக்கு அமைதியாகவே இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு ஒவ்வொரு நாட்களும் உங்கள் மனசுக்குள்ளார வச்சு பூட்டிகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த ஆல்ரெடி இந்த ஜென்ம குரு காலத்திலேயே உங்களுக்கு பெரிய அளவுக்கு ப்ராப்ளமாக வந்திருக்கு. இத்தனை தான் இந்த டேட்டில் நீ இந்த டைமில் இந்த மாதிரிலாம் நீ பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து டேட் போட்டு எழுதி கொண்டு வந்து அந்த அளவுக்கு திருமண வாழ்க்கையில் ப்ராப்ளம் ஆயிருக்கு. நீங்கள் யோசிக்காததெல்லாம் எனக்கு யோசித்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன், அதெல்லாம் படிப்படியாக கிளியர் ஆக போகுது. மிதுன ராசியை பொறுத்தவரை ஒரு உயர்வான வாழ்க்கை அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கும். மிதுனத்தை யாருமே அடிக்க முடியாது. மிதுனம் ஜெயிச்சுட்டே தான் இருக்குமே தவிர்த்து, அப்படியே மீண்டு கீழே விழுந்தாலும் அது வந்து டெம்பரரி அப்படிங்கிறது தான் தவிர்த்து, அது பெர்மனெண்ட்டாக கீழே விழுகுது அப்படிங்கிறத சொல்லவே முடியாது. ஸோ இன்னைக்கு இல்லைனாலும் க்ரோத் அப்படிங்கிறது மிதுனத்தை பொறுத்தவரையும் எப்பவுமே நிச்சயம். இன்னைக்கு சின்னதாக ஒரு டவுன்ஃபால் அப்படிங்கிறது மிதுனம் ஃபேஸ் பண்ணியிருக்கு. எஸ், நிதர்சனமான உண்மை. ஏன்னா டிரான்சிட் அப்படிங்கிறது 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது சனீஸ்வர பகவான் 10ஆம் இடத்துல ஜென்ம குரு காலத்தில் நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க. இனி அது எல்லாத்துக்குமே ஆல்ரெடி ஓரம் கட்டிட்டீங்க. இனி இதற்குண்டான வெற்றிக்குண்டான ஒரு வாய்ப்பு, ஒரு காலமாக, ஒரு பிரகாசமான குரு சூரியன்கிறதே பிரகாசமான. அப்போ ஒளியெல்லாம் வந்து இந்த குரு சூரியன்கிற ஒளி வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல விழுகிறதுனால உங்களுடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு உயரப்போகுதுங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. இதெல்லாமே நம்ம காலப்புருஷ அடிப்படையில் தத்துவத்துப்படியில் குரு சூரியனுடைய காம்பினேஷன் வச்சு மிதுன ராசிக்கு பேசியிருக்கோம். ஸோ இன்னுமே இந்த யோகம் அப்படிங்கிறது இன்னும் எந்த அளவுக்கு செயல்பட போகுது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து லாங் டைமா ஷார்ட் டைமா அப்படிங்கிறதுக்கு பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் பதில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கு. ஸோ எந்த ஒரு விஷயமுமே பிறந்த காலம் கொடுக்கக்கூடிய பலன்களை டிரான்சிட் அப்படிங்கிறது கிடைக்கவே கிடைக்காதுங்கிறத மறந்துக்கோங்க. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் மனங்குடி நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தற நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.